அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. சுமங்கலி பெண்கள் எல்லாம் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னி பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதி மாசி மாதத்தின் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காரடையான் நோன்பு வருதுங்க. இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, தங்களுடைய கணவர் நல்ல தீர்க்காயுளோட நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழணும் அப்படிங்கிறதுக்காக சுமங்கலி பெண்கள் நோன்பு இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இதே நாளில் தங்களுக்கு நல்ல கணவர் அமையணும், மனதுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல கணவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணமாகாத கன்னி பெண்கள் கூட விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி கணவர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது சத்தியவானுக்காக சாவித்ரி இருந்த ஒரு நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியவான் சாவித்ரி கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சத்தியவானுடைய உயிரை யமதர்மராஜா கொண்டு போகும்போது அவங்களிடம் வாதாடி மண்டியிட்டு சண்டை போட்டு தன்னுடைய கணவருடைய உயிரை மீட்டெடுத்த ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளை சொல்லுவாங்க. இந்த விரதத்தை சாவித்ரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் மாசி மாதத்தில் தாலி கயிறு மாற்றி கட்டிக்கிறது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா மாசி கயிறு பாசிப்படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் அந்த மாசி மாதத்தில் முழுக்க நீங்கள் மற்ற நாட்களை தவற விட்டால் கூட இந்த காரடையான் நோன்பு வரும்போது பயன்படுத்திக்கோங்கன்னு அந்த பழைய பதிவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த பதிவை பார்த்து மாசி மாதத்தில் கயிறு மாற்றியிருந்தீங்கனாலும் ஓகே தான். இன்னும் நாங்கள் மாற்றலை அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நாளில் நீங்கள் மாற்றி கட்டிக்கிறது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ உங்களுடைய வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பழக்கமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதுபடி செஞ்சுக்கோங்க. இல்லைங்க நாங்கள் புதுசாக தான் இந்த காரடையான் நோன்பு விரதம் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் இப்போ சொல்கிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணி இதன்படி செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும். எப்போதுமே நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு முந்தைய நாளோ அன்றைக்கி அதிகாலையிலே எழுந்து வீடெல்லாம் பெருக்கி மாப் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை பொருட்கள் சுத்தம் பண்ணி இதெல்லாம் செய்வோம். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. காலையிலே தலை குளிச்சுக்கோங்க. விரதம் இருக்கிறதுக்கு தொடங்கிக்கோங்க. எதுவுமே சாப்பிடாதீங்க. முக்கியமாக அந்த அன்னைக்கு நீங்கள் பால் பொருட்கள் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அந்த அன்னைக்கு வழிபாடு செய்வதற்கு உப்பு அடை வெள்ளை அடைன்னு சொல்லுவாங்க, அதாவது காராமணி அடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சு வைக்கிறது சிறப்பு. இப்போ யூடியூப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடை செஞ்சு நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு செய்ய தெரியல அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸில் பார்த்துட்டு நீங்கள் அதில் ஏதாவது ஒன்றையோ ரெண்டையோ நீங்கள் செஞ்சு படையிலிடுறது சிறப்பு. அதே போல் அந்த நாளில் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு. எப்படி நம்ம வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு கலசம்லாம் வைப்போமோ அதே மாதிரி நீங்கள் வைக்கலாம். அடுத்து உங்கள் பக்கத்தில் திருமணமாகாத கன்னி பெண்கள் இருக்காங்க, சுமங்கலி பெண்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அவங்கள ஒற்றைப்படை எண்ணிக்கையில் உங்களுடைய வீட்டுக்கு அவங்கள அழைச்சிட்டு அவங்களுக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுக்கறது சிறப்பு. அதாவது வெற்றிலை பாக்கு, பழம், ஒரு தாலி சரடு ஒன்று சின்னதாக கொடுங்க. மஞ்சள் குங்குமம் பேக்கெட் கொடுக்கறது நல்லது. நீங்கள் கொஞ்சம் வசதி படைத்தவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது குங்குமம் சிம்மில் வாங்கி கொடுக்கறது சிறப்பு. சில்வரில் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் ஜாக்கெட் பிட் இருக்கு இல்லையா, அதுவும் உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் வாங்கி தர மாதிரி தான் தரலாம். கண்ணாடி வளையல்கள் இதெல்லாம் நீங்கள் கொடுங்க. சரி, முதல்ல இந்த விரத நேரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6:35 இருந்து மாலை 6:58 வரைக்கும் இந்த டைம் இருக்குதுங்க. இந்த டைம் வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது சிறப்பு. ஏன்னா இந்த நோன்பு காலம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நமக்கு 12:22 வரைக்கும் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக தாலி கயிறு எந்த டைமில் மாற்றிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் 9:30 10:30 மாற்றிக்கோங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் 10:30 12 மணி வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அதனால் 9:30 10:30 நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கிறது சிறப்பு.
ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா அந்த நாளில் மாலை நேரத்தில் தான் வந்துட்டு தாலிக்கயிறு வந்து மாற்றிக்குவாங்க. அந்த அன்னைக்கு நமக்கு பிரதமை வந்து இருக்குது, பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை வந்து தொடங்கிடும். பெரும்பாலும் பிரதமையில் வந்துட்டு நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது செய்கிறத வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து அதே போல் மதியம் உச்சி பொழுதுக்கு மேலே தாலிக்கயிறு மாற்றுறது அப்படிங்கிறதும் அந்த அளவுக்கு சரியில்லை. அதனால் நான் சொன்ன அந்த காலை 9:30 10:30 நீங்கள் வந்து தாலிக்கயிறு வந்துட்டு புதுசு வந்து மாற்றி கட்டிக்கோங்க. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நீங்கள் பழைய கயிறை வந்துட்டு உங்களுடைய கழுத்துலேருந்து கழட்ட வேண்டாம். நீங்கள் பழசு புதுசு ரெண்டையுமே வந்து போட்டுக்கோங்க. இப்போ சனிக்கிழமை நாள் அன்னைக்கு நீங்கள் அந்த பழைய கயிறை கழட்டி நீங்கள் எங்கேயாவது ஒரு கால்படாத இடத்துலையோ அல்லது மரம் செடி கொடிக்கு மேலேயோ வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. அன்றைக்கி வீட்டுக்கு வரக்கூடிய அந்த சுமங்கலி பெண்களுக்கும் நீங்கள் இதே போல் தாலி சரடு வந்துட்டு கொடுக்கறது சிறப்பு. அதே போல் இந்த திருமணமாகாமல் வராங்க இல்லையா கன்னி பெண்கள், அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கயிறு கொடுத்து அவங்கள வந்து அவங்களுடைய கையில் வந்து கட்டிக்க சொல்லுங்கள். இப்படி கையில் கட்டிக்குவதன் மூலமாகவே அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கணவர் வந்து அமைவார், மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு திருப்தியான வாழ்க்கை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நாளில் இப்போது நம்ம இது போல் சுமங்கலி பூஜையெல்லாம் இருக்கும்போது மகாலட்சுமி தாயார் வழிபாடு இந்த மாதிரிலாம் செய்வோம் இல்லையா. ஆனால் இந்த காரடியார் நோன்புக்கு நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது காமாட்சி அம்மன் வந்து சொல்லுவாங்க. அதனால் காமாட்சி அம்மன் படம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த படத்தை வந்துட்டு நீங்கள் தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் இட்டு அம்மனுக்கும் வந்துட்டு ஒரு தாலி சரடு ஒரு மஞ்சள் கிழங்குல கட்டி அவங்களுக்கு தாலி போல் அணிவிச்சிட்டு பூக்கள் வச்சுட்டு நீங்கள் விரதம் வந்து தொடங்கலாம். அந்த மாதிரி படம் இல்லை அப்படிங்கிறவங்க சக்தி தேவி படம் எது இருந்தாலும் சரி நீங்கள் அதை வந்துட்டு காமாட்சி அம்மனை நினச்சி வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கலசம் வச்சும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அந்த நாளில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் குறித்து சொல்லித்தரேன். இதை நீங்கள் தாலிக்கயிறு மாற்றிக்கும் போதும் சொல்லலாம், அல்லது நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறீங்க இல்லையா அந்த சமயத்துலேயும் சொல்லலாம். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் நூற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இப்போ நான் சொல்லும்போதே உங்களுக்கு வந்துட்டு இந்த பாடலினுடைய அர்த்தம் வந்து தெரியும். நான் உங்களுக்கு வந்து உருகாத வெண்ணெய் கொடுக்குறேன், ஒரு அடை, அதாவது உப்பு அடை இனிப்பு அடைன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு அடையும் தரேன். என்னுடைய கணவர் வந்து என்னை விட்டு எப்போதுமே பிரியக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்துட்டு அர்த்தம். உருகாத வெண்ணெய்னா இப்போ நீங்கள் வந்து அந்த அடை வைக்கிறீங்களே பிரசாதம், இந்த சமயத்தில் நீங்கள் நல்லா உருகாத மாதிரி இருக்கிற வெண்ணெய் வந்து நீங்கள் பட்டர் அது வந்து வாங்கி நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு. அது அவசியம் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இந்த இடத்துல கணவருடைய உயிருக்குன்ட்டு மட்டும் இல்லாமல் அவருக்கு எந்த ஒரு நோய் தொற்றும் வரக்கூடாது, நம்ம தவிர வேறு எந்த ஒரு பெண் பின்னாடியோ அவர் வந்து மனம் சஞ்சலப்பட்டு போகக்கூடாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தகாத உறவுகளெல்லாம் வந்து வச்சிட்ருப்பாங்க, இல்லீகல் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நம்மளுடைய கணவருக்கு வந்து இருக்கக்கூடாது. நம்முடைய கணவர் நமக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விரதம் வந்து இருப்பாங்க. மேலும் இந்த அகால மரணம் துர்மரணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது விதிப்படி இன்னும் உங்களுக்கு டைம் இருந்தும் ஆக்சிடெண்டெல்லாம் ஏதாவது ஒன்று ஆகிடும், இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த விரதம் வந்து இருப்பாங்க. விரதம் இருக்காமல் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த பூஜை அறை சுத்தம் பண்ணுறது, பூஜைக்கான ஏற்பாடுகள் செய்வது, அந்த அடையெல்லாம் செஞ்சு வைக்கிறது, வெண்ணெய் வைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு செஞ்சுருங்க. அதன் பிறகு நீங்கள் புதுசாக தாலி கயிறு, நான் தான் காலையில் டைமே குறித்து கொடுத்துட்டேன் இல்லையா, அப்போ அந்த டைமுக்கே வந்துட்டு நீங்கள் தாலி கயிறு கட்டிட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். மனதார வந்து நீங்கள் காமாட்சி அம்மனை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். நீங்கள் என்ன காரியத்துக்காக இந்த வழிபாடு செஞ்சீங்களோ அது நிச்சயம் வந்து நல்லபடியாக நடக்கும். வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.